ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம யாருமே இங்க கவனம் இல்லாம கிடையாது. நம்மளோட கவனத்த இந்த உலகமே திருடிட்டு இருக்கு. முன்னாடிலாம் ஒரு புக் எடுத்து படிக்கணும்னா, எவ்வளோ மணி நேரம் படிக்கிறோம்ங்கிறதே நமக்கு தெரியாம போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு ரீல்ஸ், 5 நிமிஷத்துக்கு நோட்டிஃபிகேஷன், 3 நிமிஷத்துக்கு ஸ்க்ரால். இதனால நம்மளோட மூளையில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமா யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஃபிக்ஸ் ஆயிருவோம். அடுத்தடுத்து டோப்பமைன், அடுத்தடுத்து சீக்கிரமா இன்ஸ்டன்ட்டா என்ன படிக்கலாம், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓடிக்கிட்டு இருப்போமே தவிர, ஆழமா உட்கார்ந்து யோசிச்சு டீப் டவுனா நமக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம். ஒரு வேலைக்கு போறோம்னா, அந்த வேலைய வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எடுத்து நம்ம முடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, முடிக்க மாட்டோம். பாதி வரைக்கும் போவோம். ஆனா, இவ்ளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்குள்ள இருக்கிறதுனால, அத வந்து டிராப் பண்ணிட்டு, சீக்கிரமா என்ன வேலை முடியுமோ, அத மட்டும் தான் நம்ம செஞ்சுகிட்டு இருப்போம். ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. கவனமே இல்லாம ஒரு மாரி லெதார்ஜிக்கா போயிட்டு இருப்போம். இதெல்லாம் மிஸ் ஆறதுக்கான காரணம் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கோம். இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கோம். இதுலேருந்து நம்ம எப்படி வெளிய வரலான்னு கேட்டீங்கன்னா, 1 மணி நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி முழு மனசோட வந்து ஒரு வேலை எடுக்கணும், இல்ல ஒரு பேஜ் படிக்கணும், இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா, 1 மணி நேரம் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம, ஃபோனே இல்லாம நம்ம வந்து அந்த வேலைய முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிற கட்டுப்பாடு நமக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இழந்த கவனத்த திருப்பி கொண்டு வர முடியும் உங்களோட வாழ்க்கையில. இங்க வந்து யாருமே கவனம் இல்லாம இல்ல. எல்லாருமே வந்து நேரம் இல்லாம அந்த கவனத்த தொலைச்சுக்கிட்டு, அவங்க எதுலயோ டீவியேட் பண்ணிட்டு தான் அவங்களோட வாழ்க்கையில கான்சன்ட்ரேஷன மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க கான்சன்ட்ரேஷன மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு எந்த விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அத ஸ்டாப் பண்ணிட்டு, கோயிங் ஃபார்வர்ட் கான்சன்ட்ரேஷன மூவ் பண்ணுங்க. டாடா பை பை.